இப்போ நான் நுவரெலியாவில் இருக்கிறேன். நுவரெலியாவில் இருக்க சிங்கிள் ட்ரீ வியூ பாயிண்ட். கண்டிப்பாக நுவரெலியா வந்தால் நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட். வாங்க இப்போ அங்கே போகலாம். இது நுவரெலியா டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது. ஆட்டோவில் போகிறேன்னு சொன்னால் ஒரு 500 ரூபாய் கொடுத்து போகலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு விகாரை, அந்த விகாரையோடு சேர்ந்து தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. மேலே ஏறிட்டன் பாருங்கள். பௌத்த துறவிகள், பௌத்த பிக்குகளுடைய அந்த சிலைகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக புத்தரை வழிபடுற மாதிரி. அதே நேரத்தில் உள்ளேயும் ஒரு விகாரை இருக்குது. இந்த காட்சிகள்லாம் பார்க்குற நேரம் உண்மையாக அந்த ஜப்பான், சைனாவில் இருக்கும் விகாரைகள் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பின்னாடி பாருங்கள், சரியான பனி. அந்த பனியோடு தான் நான் இருக்கேன். உங்களுக்கு அந்த வியூ தெரியும் பாருங்கள். சுற்றி வர காட்டுறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த பெரிய ஒரு சிலை நுவரெலியாவை முழுசாக பார்த்து கொண்டிருக்க மாதிரி ஒரு புத்தர் சிலை கட்டப்படுது. அந்த புத்தர் சிலையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கேன். ரொம்ப குளிருது. இந்த மேலிருந்து அந்த சைனா, ஜப்பான் மாதிரி அந்த விகாரை அந்த ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஒரு குளிர், உயரமான இடம், நல்ல ஒரு வியூ பாயிண்ட். யோசிச்சு பாருங்கள். இன்னும் முழுமையாக இந்த புத்தர் சிலை கட்டு முடிக்கல. அதனால் இப்போ நான் அந்த பக்கத்தில் போய் காட்டுறேன். புத்தர் சிலை முன்னாடி வந்திருக்கேன். அங்கிருந்து அந்த நுவரெலியாவை ஃபுல்லாக அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன்னு பாருங்கள். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்க்குற நேரம் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இப்போ பாருங்கள், என் பின்னாடி எவ்வளவு அழகு. நீங்கள் கண்டிப்பாக வரலாம். பனி இல்லாத நேரம் வாங்க. கொஞ்சம் மதிய நேரம் வந்தால் இந்த பனி படுறது, அந்த வியூ எல்லாம் நல்லா தெரியும். காலையில், ஈவினிங் வர்ற நேரம், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே எவ்வளோ பனி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இதுக்கேன் சிங்கிள் ட்ரீ வியூ பாயிண்ட் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொன்னால் இதுதான் அந்த சிங்கிள் ட்ரீ. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த சிங்கிள் ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வெளியால் நடந்து போனேன். அது நடந்து போகிற நேரமே ஒரு ஸ்பெஷல் தான். அந்த இயற்கைன்னு சொன்னால் சும்மாவா. இப்போ நான் போக போகிறது நுவரெலியா டவுனில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பூங்கா, நுவரெலியா விக்டோரியா பார்க். டவுனில் இறங்கின உடனே பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப தூரமெல்லாம் போக தேவையில்லை. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்குது. நுவரெலியா வந்தால் இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போக போகிறேன். பார்க்குற நேரமே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது. நுவரெலியாவும் ரொம்ப அழகு. அந்த எங்களுடைய கார்டன் இருக்குது தானே, அதுவும் ரொம்ப அழகு. இப்போ உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துட்டேன். 120 ரூபாய் டிக்கெட். உள்நாட்டில் உள்ளவங்களுக்கு 120, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு 1000 ரூபாய். அப்போ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வாவ்! உள்ளே நுழைஞ்சிற என்ட்ரன்ஸ் இப்படி தான். பூமரங்கள், இலைகள், கலர் இலையெல்லாம் இருக்குது. அழகாக வச்சுருக்குறாங்க. சுத்த வர மரம் இருக்குது. இந்த ஓலைகளால் செய்யப்பட்ட சின்ன சின்ன வடிவங்கள், அந்த வடிவத்துக்குள்ளேயும் மரங்கள் வச்சுருக்குறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை பார்க்குற நேரமே ரொம்ப 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 அழகாக இருக்குது. இப்போ உள்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய நண்பர்கள், கேங், குடும்பங்கள், சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லோருமே இந்த கார்டனை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் இது மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு கார்டனாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த முக்கியமாக இந்த மரம் பார்க்குறீங்க தானே, இந்த மரத்துக்கிட்ட இருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒரு தனி கெத்து தான், தனி அழகாக தான் இருக்குது. இந்த கார்டன் எப்பொழுதும் போல் எங்களை ஆட்சி செய்த வெள்ளையர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆரம்பத்தில் இது ஒரு விவசாய நிலம் அல்லது மரங்கள் நாட்டுறதுக்காக, புதிய புதிய மரங்கள் உருவாக்குறதுக்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கு. போக போகத்தான் இது கார்டனாக மாற்றப்பட்டிருக்கு இந்த இடம். அந்த பின்னாடி சுற்றி வர பாருங்கள், வெளிநாட்டு மரங்கள் மாதிரியே இருக்குது. அந்த புட்கள்லாம் வெட்டியிருக்காங்க. ஒவ்வொரு டிசைனாக வெட்டியிருக்காங்க. மரங்கள் போல் அல்லது மலர்கள் போல் அந்த புட்கள்லாம் வெட்டியிருக்கிறாங்க. அந்த நீர் போகிறது, இந்த கலர் பூக்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நேரடியாக பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். விக்டோரியா கார்டன் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கார்டன் செஞ்சுருக்காங்க. செயற்கையான குளம் ஒன்றும் இருக்குது. இப்போ அந்த குளத்துக்கு பாலத்தால் போகிற பார்த்து தான்
அந்த குளத்தை நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். அந்த குளத்தை தாண்டி வந்தது பிறகு 2 பக்கமும் அந்த மரங்கள் இருக்குது தானே, அந்த மரங்களில் இந்த பூவா இல்லையான்னு தெரியல, ஆனால் பூத்தான் இது. அது பார்க்குற நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போனால் அங்கே உட்காரலாம், உட்கார்ந்து அழகாக உங்களுக்கு தேவையான போஸ்ட் எல்லாம் பண்ணி இங்கே ஃபோட்டோ பிடிக்கலாம். முக்கியமாக மிகப்பெரிய ஒரு வருமானம் வருடந்தோறும் இதனால் வருது. அந்த வருமானத்தில் தான் இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது என்ன மரம் எனக்கு உண்மையாக தெரியலை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கலர் கலராக பூக்கள்லாம் இருக்குன்னு. சிவப்பு பார்த்துருந்தோம். இது வந்து ஊதா கலரில் பூ, ஊதா கலர் ரிப்பன் மாதிரி ஊதா கலர் பூ. இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த பூக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது 2-3 கலர் ஒரே இடத்துல இருக்குது. இது இங்கே வர்ற நேரமும் செம்ம குளிர். ஜாக்கெட் ஒன்று போட்டுருவாங்க. நான் ஜாக்கெட் போட இல்லை, ஆனாலும் அந்த ரசிச்சுட்டு வர்ற நேரம், இந்த கார்டனை பார்க்குற நேரம் அந்த குளிரெல்லாம் தெரியுது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கார்டன்லேயும் நான் முதல் சொன்ன டிசைனாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நிறையா. இந்த வியூவை பார்க்குற நேரமே உங்களுக்கு புரியும். இது ஒரு வெள்ளை கலர் பூ இருக்குது. அந்த பூவையும் ரசித்தது பிறகு இங்கே ஒவ்வொரு வடிவில் அந்த பூக்களை வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிசைனில் வளர்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்று கண்ணில் பட்டது என்னென்னு சொன்னால், மயில் மாதிரியே வெட்டி ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க. அந்த மயிலுடைய அந்த முகத்தை பாருங்கள், எப்படி மயில் கொத்துற மாதிரியே இருக்கா. அதையும் ரசிக்கக்கூடியதான் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கணுமா, அப்போ தானே அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு சம்பளமும் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக போனால் ஃபோட்டோ ஒன்று எடுங்க. அந்த சேரை பார்த்தீங்களா, சேருக்கு மேலால் குடை மாதிரி இருக்குது, அங்கேருந்து ஃபோட்டோ பிடிக்கலாம். இது வேர்ல்டு பீஸ் ட்ரீ, உலக சமாதானத்துக்காக வைக்கப்பட்ட மரம். இப்போ பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அதை ஒரு ஞாபக சின்னமாக வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக நீங்கள் வர்ற நேரம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அங்கேயும் சாப்பாடு இருக்குது, ஆனால் அந்த இடத்துல சாப்பாடு, ஒரு பாய், அந்த பாயோடு சேர்ந்து நிறையா. தனியாக வந்தால் இதை ரசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரோஜா பூ இருக்கிற கார்டனுக்கு தான் போக போகிறேன். இதுதான் அந்த ரோஜா பூ இருக்கிற கார்டன். நான் போகிற நேரம் பெரிய அளவில் சீசன் கிடையாது. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் அந்த சீசனில் தான் ரொம்ப இருக்கும். அங்கே செக்யூரிட்டி கார்டு வேலை பண்ணுற ஒரு அம்மா அவங்க இருந்தாங்க. அவங்களோட என்கேஜன், அவங்க சிரித்த முகத்தோடையே சொன்னாங்க, இது தான் கார்டன், 4 மாதம் 5 மாதத்தில் நிறைய அழகான பூக்கள்லாம் இருக்கும், நீங்கள் வாங்க, வசந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வசந்த காலத்துக்கு போய் அந்த பூக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனாலும் கொஞ்சம் பூக்கள் இருந்தது. ஒரு 5-6 கலரில் இருக்குது. இப்போயே நீங்கள் பார்க்குறீங்க தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இங்கே ஒரு 5-6 கலரில் இருந்தது. அதையும் ரசித்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இந்த இடங்கள் எல்லாத்தையும் செய்து வைத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் பச்சை கலரில் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரே ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, ஒரே மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு உண்மையாக ஒரு குளம் ஒன்று செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ளே மரம். இது செயற்கையான குளம், இயற்கையான குளம் கிடையாது. அங்கே இருக்கிறது எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். அங்கே போட் இருந்தது, அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. முதல்லாம் போட்டிங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போக முடியாதான். அதில் போய் தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த புட்கள் வெட்டியிருக்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போகிற நேரம் மழை, அதுக்கு மேலே இருக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த மழை துளிகளோடு குளிரோடு போய் கொண்டிருக்க நேரம் சில்ட்ரன் பார்க், இதுதான் அந்த சில்ட்ரன் பார்க். அந்த சில்ட்ரன் பார்க்குள்ளே போகிற நேரம் சின்ன பிள்ளைகள் வந்தால் விளையாடுறதுக்கான எல்லா வசதிகளும் செய்திருக்காங்க. ஒரு பெரிய அளவிலான சில்ட்ரன் பார்க் தான். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலாம். பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க விளையாடுறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. அதுவே மிகப்பெரிய ஒரு பார்க்காக தான் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன விளையாடுற வசதிகள்லாம் நீங்கள் அந்த பார்க்கில் சின்ன பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விளையாட்டெல்லாம் இருக்குது. நல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நிறைய பேர் அவங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு தான் வர்றாங்க. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு மேலெல்லாம் ஏறி பார்க்கலாம். என்ன பண்ணுறது, நான் இப்போ தான் கழுத மாதிரி வளர்ந்துட்டேனே. நுவரெலியாவில் இன்னும் ஒரு முக்கியமான பிளேஸ், அது எங்கேன்னு சொன்னால் கிரகரி லேக். அந்த லேக் ரொம்ப அழகாக இருக்கும்.
அங்கே போனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். நான் ஏற்கனவே போயிருக்கேன், ரொம்ப வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் போகிறேன். அந்த ரோட் பாருங்கள், நான் போகிற ரோட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே தெரியுது தானே, அதுதான் கிரகர் லேக். அங்கே தான் போக போகிறேன். இப்போ நடந்துட்டு போகிற நேரமே பக்கத்தில் வந்துட்டேன். கிரகர் லேக் உள்ளே போனது பிறகு ஆரம்பத்தில் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் விற்று கொண்டிருக்காங்க, நிறைய கடைகள் இருக்குது. சரி, அதையும் பார்த்துட்டு டிக்கெட் எடுக்க போனால் சரியான கூட்டம். அந்த கூட்டத்தையும் தாண்டி டிக்கெட்டை எடுத்துட்டு இப்போ நான் உள்ளே போய் கொண்டிருக்கேன். நிறைய பேர், நான் வீக்கெண்டில் போயிருந்தேன், அதனால் க்ரௌட் கூட. உள்ளே போனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. அடடா, இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு யோசித்தேன். கொஞ்சம் வீக் டேஸில் போனால் சனம் குறைவாக தான் இருக்கும். உள்ளே போனது பிறகுங்க வார்த்தை கிடையாது சொல்ல. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண, உங்களோட மைண்டு வந்து கிளியராக இருக்கணும்னு சொன்னால் அங்கே போங்க. இந்த காட்சிகளை பாருங்களேன். இந்தியாவில் நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன், ஆனால் கொடைக்கானல்லையும் இதே மாதிரி இடம் இருக்குது. கேரளாவில் போயிட்டுருக்கேன், கேரளாவில் மூணார்லேயும் இதே மாதிரி இடம் இருக்குது. அதே போல் இலங்கையில் இந்த இடம். நிறைய போட்டிங், நிறைய மக்கள், நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கே கார்டன் வந்துட்டு அந்த பார்க் வேறு லெவலில் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஒரு கார்டனுக்கு போயிட்டு இருந்தோம், ஆனால் இது நிறைய அந்த வெறும் மரங்கள் பூங்கா இல்லை, இது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கார்டனாக இருக்குது. அங்கே பார்த்தா போட்டிங்கில் கலக்கோன்னு நிறைய பேர் கலக்கி கொண்டிருக்காங்க. அந்த போட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு மாதிரியான போட்டிங் கிடையாது, வித்தியாசமான போட்டிங் எல்லாம் இருக்குது. அந்த விஷயங்களை பார்க்குறீங்க. சரி, அதை பார்த்துட்டு அப்படியே நடக்கிற நேரம் அழகாக அந்த நடைபாதையெல்லாம் பாலம் அமைச்சு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற நேரம் நல்லா இருக்கும். இப்போ இந்த நிறைய பேர் இருக்கிற நேரம் ஃபோட்டோ எடுத்தால் அது ரொம்ப அந்த வியூ சரியாக தெரியாது. நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், வீக் டேஸில் வந்தால் சனம் குறைவாக இருக்கும், அப்போ ஃபோட்டோ எடுத்து பாருங்க, அது செம்மையாக இருக்கும். இப்போ நான் போயிருக்கிறது ஒரு ஈவினிங் டைம், செம்ம குளிரான நேரம். சரி, அந்த வியூவையும் ரசிச்சுட்டு முன்னாடி போகலாம்னு பார்த்தால் ரொம்ப அழகாக பலகையில் செய்யப்பட்ட இருக்கைகள்லாம் போட்டிருக்காங்க. அதில் சின்ன குருவிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ஓடுது கிடையாது. நம்ம எல்லாம் சிட்டியில் இருந்தால் நம்மளை கண்டோன்னே பயத்திலே ஓடிடும், நம்ம முகம் வேறு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அங்கே பக்கத்தில் பார்த்தோன்னே அது வீடியோக்கு போஸ்ட் தந்தது. அதையும் தாண்டி இப்போ நான் போய்கொண்டிருக்கேன். அந்த உங்களுக்கு விளங்குதா, அங்கே கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பாடு தேவைன்னு சொன்னால் சாப்பிடலாம். ஆனால் இங்கே வர நேரம் நிறையா நீர் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான் இருக்குது. அந்த கேம்ஸில் நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்பான முறையில் தான் அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குது. பயப்படாமல் நீங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், அந்த கேம்ஸில் நீங்கள் விளையாடலாம். சரி, ஒரு பக்கம் பார்த்தால் பூக்கள் எல்லாம் விதவிதமாக அழகாக இருக்குது. இலைகள் எல்லாம் கலராக இருந்தது. அந்த பாதை இருக்குது தானே, ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் ஜோக்கிங் போகிறவங்களுக்கு இந்த ஏரியா செம்மையாக இருக்கும். அங்கேயும் கார்டன் மாதிரி செய்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்த உங்களுக்கு தெரியுது, அதுலேயும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது. வித்தியாசமாக அழகாக ஒரு விதவிதமான கார்டன்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முதல் கார்டனில் நாங்கள் என்னதை பார்த்தோம்னு சொன்னால் மயிலை பார்த்தோம். எங்கே ஒரு சிலந்தியை வச்சுருக்காங்க, ரொம்ப டேஞ்சர். சிலந்தி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது, ஆனால் இருக்காது. ரொம்ப அழகாக தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நான் பார்க்குற நேரம் நிறைய ஹோட்டல்ஸ், அழகான இடங்கள் எல்லாமே இருக்குது. நுவரெலியா வந்தால் தங்குறதுக்கு ஹோட்டல்ஸுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுக்கு எந்த ரேட்டில் ஹோட்டல்ஸ் இருக்கோ அந்த ரேட்லாம் ஹோட்டல்ஸ் இருக்கும். அதை தாண்டி போகிற நேரம் இப்போ அந்த வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி வீடுகள், வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி கார்டன்ஸ், நான் நினைக்கிறேன் இது இப்போ கட்டப்பட்டதா இல்லை வெள்ளைக்காரர்களால் அவங்க தங்குறதுக்காக கட்டப்பட்டதா என்று தெரியாது. ஒன்றும் போட்டிருக்கல. பின்னாடி பாருங்க, இப்படியே ரசிக்கிற நேரம் எப்படி இருக்குது. இந்த மலை பிரதேசத்தை பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள். சுற்றி வர ஒரு பெரிய ஒரு லேக், அந்த லேக்கை தாண்டி மலை, மரங்கள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு க்ரீனிஷ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குங்க. இதில் யாருமே இல்லாத நேரம் உண்மையாக சொல்ல போனால் இந்த குளிரோட ஒரு பாட்டை கேட்டுட்டு நடந்துட்டு போனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆஹா ஆஹா ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க தான், இதை நான் காட்டுறேன். அங்கே தான் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் ஒரு மலைப்பகுதி தான். அந்த மலைப்பகுதி ஓரத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ அங்கேருந்து நீங்கள் யாராவது ஹோட்டலோ வீடோ இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த லேக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ நான் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் நுவரெலியா வந்தால் கண்டிப்பாக இந்த இடங்களுக்கெல்லாம் வாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காகத்தான் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நுவரெலியாங்கிறது ஸ்ரீலங்காலேயே ரொம்ப எல்லோருக்கும் பிடிச்சமான இடம், ஒரு குளிரான இடம். அதனால் கண்டிப்பாக இலங்கை வந்தால் இந்த இடங்களுக்கெல்லாம் வாங்க.